அந்நிய ஆதிக்கத்திலிருந்து பல்வேறு வகைகளில் உடல் பொருள் ஆவி போன்ற அனைத்தையும் தியாகம் செய்து 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த வகையில் கிடைத்த விடுதலை என்பது தற்பொழுது ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி நடத்தப்படவிருக்கிறது. ஒவ்வொரு விடுதலை நாள் விழாவிலும், குறிப்பாக சுதந்திர நாள் விழாக்களில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இந்தியா முழுமைக்கும் அந்த கோட்டை கொத்தளங்களில் கொடியேற்றும் உரிமையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெற்றுத்தந்தது வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கவிருக்கிறார். அனைவருக்கும் எங்களுடைய விடுதலை நாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் என்றான் பாரதி. நாம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். இந்திய நாடு ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடு, ஒரு சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய நாடு என்ற ஒரு தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் சமத்துவத்திற்கும் மதசார்பற்ற தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் அச்சுறுத்தல் வராமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த தருணத்தில் நான் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை ஜெம் தொலைக்காட்சி மூலமாக தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முன்னோர், மூத்த தலைவர்கள், காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் அரும்பாடுபட்டு பெரும் தியாகம் செய்து ஆங்கிலேயர்களை இம்மண்ணிலிருந்து விரட்டி அடித்தார்கள். நம் தேசத்தின் விடுதலையை வென்றெடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நாடு குடியரசு நாடாக உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்த நல்ல நாளில் நாட்டின் விடுதலைக்காக பாடாற்றிய தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும், ஈகம் செய்த யாவருக்கும் வீரவணக்கம் செலுத்துவதோடு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் பாடுபடுவோம் என உறுதியேற்போம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னது மாதிரி இந்த நாடு இன்னைக்கு வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. நாம் இன்னைக்கு வோக்கல் ஃபார் லோக்கல்னு சொல்லியிருக்காரு. தீபாவளியாக இருந்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோருமே நம் நாட்டு சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மை அச்சுறுத்த முடியாது. ஏனென்றால் நாம் இந்த நெசவு நமது விற்பனை பொருட்கள், பயிர் பொருட்கள், விவசாயிகளின் பொருட்களுக்கு தடை விதிப்போம், அதிக வரி செலுத்துவோம் சொன்னதுனால தான் நான் எதிர்க்கிறேன். ஆனால் நான் விவசாயிகளோடு நிற்கிறேன் என்று பாரத பிரதமர் சொல்கிறார். அதனால் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பிரதமர் சொன்னதை போல சுதேசி பொருட்களை வாங்குவோம், விதேசி பொருட்களை தவிர்ப்போம், நாட்டுப்பற்றோடு வாழ்வோம். நன்றி. ஜெம் தொலைக்காட்சிக்கு குறிப்பாக நல்ல நிகழ்ச்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நடுநிலையான செய்திகளை தருகிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு சுதந்திரம் அடைந்து 3/4 நூற்றாண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எப்படி நாடு விடுதலை பெற்றது என்பதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் நமக்கு கொடையாக கொடுத்த இந்த சுதந்திரத்தை, சுதந்திர காற்றை சுவாசிக்க நமக்காக உழைத்த பெருந்தலைவர்களை நாம் நினைவு கொள்வோம். எப்படி சுதந்திரம் கிடைத்தது என்றால் தானாக கிடைக்கவில்லை, போராடாமல் கிடைக்கவில்லை. போராடி பல தியாகங்களை, குறிப்பாக உயிர் தியாகங்களை செய்து சுதந்திரம் பெறப்பட்டது. அகிம்சை வழியில் உலகமே கண்டிராத, எந்த தேசமும் கண்டிராத ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். அது தண்டி யாத்திரை ஆகட்டும், அவர் நடத்தின அகிம்சை இயக்கமாகட்டும், மக்கள் நல்வழிப்படுத்துதலாகட்டும்,
உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான வழிகாட்டியாக திகழ்ந்தவர் மகாத்மா காந்தியடிகள். அந்த அடிப்படையில் நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு சுதந்திரத்தை நாம் வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாட இருக்கிறோம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்வான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிடமிருந்து நாம் விடுதலை பெற்றோமோ அந்த நாளை கொண்டாடுகிற வேளையில் மற்றொரு வகையில் அந்த முன்னேற்றத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த நாடு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த நாட்டுடன் நமது பாரதம் இன்றைக்கு தடையற்ற வர்த்தகத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற பெருமை மிக்க நாடாக இன்றைக்கு இருக்கிறோம். பொருளாதாரத்தில் இங்கிலாந்தை விட நாம் மேலே வந்து விட்டோம். உலகின் 5வது பொருளாதார சக்தி என்ற நிலையிலிருந்து 4வது இடத்தை பிடிக்க 0.3% தான் தேவைப்படுகிறது. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனியை தாண்டுவதற்கு 1.1 தான் தேவைப்படுகிறது. நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்த இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கிற பொழுது ஒரு சில மாதங்களில் உலகின் 3வது பெரிய சக்தியாக பாரதம் உயரும் நிலையில் இந்த சுதந்திர தின விழாவை நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வது மிக மிக பொருத்தமான ஒன்று. இன்னும் மேலும் மேலும் நம் நாடு அனைத்து துறைகளிலும், உற்பத்தி துறை, விவசாயத்துறை, பாதுகாப்புத்துறை, எல்லா துறையிலுமே இன்னைக்கு உலகின் பார்வை இந்தியாவின் மீது திரும்புகிற அளவிற்கு நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய லட்சியம், நோக்கம் 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக நம் நாடு உருவாக வேண்டும். இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாடாக இருக்கிறோம். வளர்ச்சியடைந்த பாரதம் தான் நாம் இலக்கு என்று பாரத பிரதமர் சொல்கிறார். அவரோடு இணைந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஊடகத்துறையில் ஜெம் டிவி நிறுவனம் தனது மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஊடகங்கள் சமூக அமைப்பில் மிக முக்கியமான பங்கை ஆற்றி வருகிறது என்பது நமக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். தொடர்ந்து தன்னுடைய பயணத்தில் வெற்றிகரமாக நடந்து வரும் ஜெம் டிவிக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதேபோல சுதந்திர தின கொண்டாட்டங்களில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய சூழலில் 79வது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக அமைய வேண்டி தமிழ்கூர் நல்லுலக மக்களுக்கு எமது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல ஜெம் டிவி தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்து மக்களுக்கான பங்களிப்பை, மக்களுக்கான ஊடக சிறப்பை வெளிப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றும் அவர்களையும் வாழ்த்துகிறோம். நன்றி. நாடு 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த விடுதலை நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை பெற்று 79 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்ற நல்ல நேரத்தில் நாம் நடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்கின்ற போது உள்ளபடியே நமக்கு பெருமையாக இருக்கிறது. 1947 குண்டூசி கூட செய்ய முடியாத ஒரு நாடு, தன்னுடைய சுய தேவைகளுக்கு கூட வெளிநாட்டினுடைய உற்பத்திகளை எதிர்பார்த்து காத்திருந்த நாடு ஏறக்குறைய 79 ஆண்டுகளிலே தன்னிறைவு செய்து இன்று உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உயர்ந்து வானகம் முழுவதும் தன்னுடைய விண்கோள்களை பறக்கவிடக்கூடிய அளவிற்கு அறிவியலில், தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் விடுதலையும் சுதந்திரமும் நமக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் இந்த 79 ஆண்டுகள் நிறைவு செய்கிற நேரத்திலே கூட ஒரு சிறிய வலி இருக்கிறது. என்ன வலி என்று சொன்னால் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். 1947 சுதந்திரம் பெற்றோம், 1950 குடியரசானோம், அரசியல் விடுதலை கிடைத்தது. ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லோருக்கும்
சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் என்று கிடைக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விதான் இன்று மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் தந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் அது தந்திருக்கின்ற நல்வாழ்வும் ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டுமே சேர்ந்திருக்கிறதா? சமூகத்திலே பல்லாண்டு காலமாக அடியிலே வைத்து மிதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்கள் சாதிய ரீதியாக பிறப்பு ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு சுதந்திரம் முழுமையான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறதா என்கிற கேள்விதான் இன்று சமூக நீதிக்கான கேள்வியாக வெடித்து கிளம்பியிருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் அந்த சமூக நீதிக்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். இதுகாரும் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், வாய்ப்புகளை இழந்தவர்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், இவர்களை போன்ற நலிந்த பிரிவினருக்கு அதிகாரத்தில் முழுமையான பங்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சுதந்திர திருநாளிலே நாம் ஏற்றுக்கொள்கின்ற உறுதிமொழியாக இருக்க முடியும். அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு பயணிப்போம். எம் தொலைக்காட்சியினுடைய இந்த அருமையான முயற்சிக்கு என் நல்வாழ்த்துக்கள், சுதந்திர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்திய மக்கள் அனைவருக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியா ஆங்கிலேயரிடம் ஏறக்குறைய 250 ஆண்டுகளும் இஸ்லாமியரிடத்திலே ஏறக்குறைய 1000 ஆண்டு காலமும் அடிமைப்பட்டு கிடந்தது. 200 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர். 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்தமான் சிறையிலே அடைபட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர். சொத்து சுகங்களை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலும் வ.உ. சிதம்பரனார் அவர்கள், பாரதியார் அவர்கள் மற்றும் எண்ணற்றோர் இந்திய சுதந்திரத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒரு வலுவான கட்டத்துக்கு எடுத்து சென்று தீர்க்கமாக நின்று இறுதி வரையில் நின்று இந்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். ஆங்கிலேயருடைய காலனி நாடாக இருந்த நிலையிலே இருந்து மாறி நமக்கான வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தை நாம் உருவாக்கி கொண்டோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் இந்திய அரசியல் சாசனத்தின் மிக முக்கியமான அம்சங்கள். இந்திய நாடு ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்திய சுதந்திரத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் நுகர முடியவில்லை. இன்னும் எண்ணற்ற மக்கள் அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல், மண்ணுரிமை, மனிதுரிமை, வாழ்வுரிமை இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எனவே அனைத்து மக்களும் எல்லா விதமான உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் பெறுவதே இலக்காக கொண்டு செயல்பட்டால்தான் எந்த லட்சியத்துக்காக, நோக்கத்துக்காக இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார்களோ அந்த தியாகிகளுடைய ஆன்மா சாந்தியடையும். எனவே அவருடைய லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே எவ்வளவு விரைவாக சமத்துவத்தை, அதாவது கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும், சாதி ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி என்பதை என்ற லட்சியத்தை அடைவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுவரையிலும் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், மதிக்கக்கூடிய பண்புகள் நம்மிடத்திலே வர வேண்டும். அது இல்லாமல் இந்தியா சுதந்திரம் என்று சொல்லுவதே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. சாதி ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக பொருளாதார எவ்வளவு அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களை இந்தியர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அனைவரிடத்திலேயும் உருவாக வேண்டும். சாதிய உணர்வுகளிலிருந்து, மத ரீதியான பிரிவினை உணர்வுகளிலிருந்து அனைவரும் விடுபட்டு இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதே இன்றைய நாளில் நான் அனைத்து இந்தியர்களுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும்.
ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு மக்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு சிறை, சித்திரவதை, உடல், பொருள், ஆவி அத்தனையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த தியாகிகளை அனைவரும் போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும். நம்முடைய தியாகிகள் தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், உலகத்தில் தலைசிறந்த நாடாக இந்தியா வளர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமைத்தனத்தை எதிர்த்து வீரியமிக்க போராட்டத்திலே தங்கள் உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த தியாகிகளுடைய கனவுகள் இன்னமும் நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளி மக்களும் வாழ்க்கையிலே ஒரு பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தேசத்தினுடைய வளர்ச்சியும் தேசத்தினுடைய பொருளாதாரம், அரசியல், சமூக பொருளாதாரத்திலே ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 200 ஆண்டு கால அந்நியர் ஆட்சிக்கு முடிவு கட்டி 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய நாடு விடுதலை பெற்றது. 78 ஆண்டுகளை கடந்து 79ஆம் ஆண்டில் நாம் இப்பொழுது அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 75 ஆண்டு காலத்தில் நாடு பல்வேறு வகைகளில் முன்னேறி இருக்கிறது. முன்னேறவில்லை என்று சொல்ல முடியாது. பல்வேறு வகைகளில் முன்னேறி இருக்கிறது. கல்வியில் முன்னேறி இருக்கிறது, மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறது, தொழிலில் முன்னேறி இருக்கிறது, நிர்வாகத்தில் முன்னேறி இருக்கிறது. இப்படி பலவற்றிலும் நாம் முன்னேறி இருந்தாலும் கூட இன்னும் முன்னேற வேண்டிய தூரம் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதேபோல நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட தேசப்பிதா மகாத்மா காந்தி உள்பட, டாக்டர் அம்பேத்கர் உள்பட, நேரு உள்பட அனைத்து தலைவர்களும் விரும்பியது நமது நாடு ஜனநாயக பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதும், பல்வேறு மதங்களை கொண்ட இந்த நாட்டில் மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி அயலுறவு கொள்கைகளில் நமது நாடு தனித்துவமிக்க நாடாக இருக்க வேண்டும், எந்த நாட்டையும் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாது, நடுநிலை கொள்கையை வகுக்க வேண்டும், நடுநிலை கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதுதான் நம்முடைய நாட்டிற்கு நன்மை வைக்கக்கூடியதாகும். அதே போல் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடு விடுதலை பெற்ற பிறகு நாம் சொந்த காலில் நிற்க வேண்டும், பிறரை சார்ந்து நம்பியிருக்கக்கூடாது. ஆகவே ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்க வேண்டும். அத்தகைய பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்தியாவின் ஆலயங்கள் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்த அந்த மகத்தான கொள்கைகளையும் நாம் உறுதியாக பின்பற்றி மேலும் மேலும் நாட்டை வளப்படுத்துவதற்கு சபதமேற்கக்கூடிய நன்னாளாக ஆகஸ்ட் 15 நாம் கொண்டாட வேண்டும். அனைத்து மக்களும், நாட்டில் உள்ள 140 கோடி மக்களும் இது நம்முடைய நாடு, நாம் விடுதலை பெற்ற நாடு, இது நம்முடைய சுதந்திர தினம் என்கிற முறையில் கொண்டாடுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த புரட்சிகரமான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். தமிழக காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கும் எங்களுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஜெம் டிவியின் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 79வது சுதந்திர தின ஜெம் டிவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து மக்களுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்துக்காக பல லட்சங்களை, பல கோடிக்கணக்கிலையும் வாரி வழங்கினவர், நாடே பிரித்து வாழ்ந்தவர், எதுவும் எதிர்பார்த்து அவர் வாழ்ந்தது கிடையாது. நாடு நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கு என்றே சொல்லுவார்கள். நாடு நல்ல செழிப்பாக இருக்கணும், வல்லரசு நாடாகணும். நேதாஜி மேலே அளவு குறைந்த ஒரு பற்று வச்சவர், மரண தண்டனை கைதியாக இருந்து விடுபட்டவர்,
தான் சொத்து பூராவும் நாட்டுக்காக தானம் பண்ணவர். ஏக்கர் கணக்கில் தான் நிலத்தை வந்து தானம் பண்ணவர். 10,000 சவரம் நகைகளை தானம் பண்ணவர். நாட்டுக்காக வாழ்ந்தார். இறுதி மூச்சு வரை நாடே பெரிதென்று வாழ்ந்து கொண்டிருந்தார். நேதாஜி மேலே அளவு கலந்த ஒரு பற்று. நேதாஜிக்கும் என் தாப்பனாருக்கு நல்ல ஒரு நட்பு. ஒரு நாள் நேதாஜியை பார்க்கலன்னா கூட என் தாப்பனாருக்கு உறக்கம் இருக்காது. அதே போல் நேதாஜி எங்கே அவர் என்று என் தாப்பனாரை தேடிக்கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பற்று உடையவர், நாட்டு மேலே பற்று உடையவர். நாட்டுக்காக தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக பாடுபட்டவர். நாடு என்ன பண்ணுது, அவருக்கு ஒன்றும் பண்ணலை. அதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும் என்றே சொல்லி கொண்டே இருப்பார். இறுதி மூச்சு வரை நாடே பெரிதென்று வாழ்ந்தார். நாடு நம்மளுக்கு என்ன செஞ்சது உண்டு அவர் வந்து கவலைப்பட்டதில்லை. நாடு நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் என்று இருந்தவர். இன்றைக்கு இளைஞர்களும் சரி, மகளிரும் சரி, நாடை ஒரு செழிப்பான ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வல்லரசு நாடாகும். அந்நியர்களிடமிருந்து வெளிநாட்டிலிருந்து கையேந்தக்கூடாது. நம்ம நாட்டில் நம்ம நாடே செழிப்பாக வளர்ச்சி அடையணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திர தின 79வது அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.